அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இப்போ பார்க்க போகிற டாபிக் என்னென்னா தமிழ் தான் பார்த்துக்கிறோம். குரூப் 4 சிலபஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஓகேவா? இப்போ அதில் வந்து குரூப் 4னாவே தமிழ் உண்டுன்னு இப்போ சொல்லிக்கிறாங்க. அதனால தான் இப்போ தமிழை பார்க்க நம்ம தமிழில் வந்து 8th ஸ்டாண்டர்ட் தான் பார்த்துக்கிறோம். அதோட பெண்டிங் 4th யூனிட் பார்த்தோம். அது 4th யூனிட்டில் இலக்கணத்தை மட்டும் பார்க்காத விட்டுட்டோம். இப்போ அதுலேருந்து கண்டினியூ பண்ணி அப்படியே தொடர்ச்சி நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இப்போ 4th யூனிட்டில் வேற்றுமை தான் நம்ம பார்க்காத விட்டோம். வேற்றுமைனா என்னங்க அப்படின்னா என்னங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேற்றுமை இதில் வந்து ஒரே ஒன்று தான். ஒரு சொல் இருக்குது, ஒரு பெயர் சொல் இருக்குன்னா வச்சுங்க. பெயர் சொல் வேணும் சொல்லலாம். போன கிளாஸில் இருக்கு நம்ம நடத்துக்கிறோம். பெயர் சொன்னால் பெயரை குறிக்கும். இப்போ என்னோட பேர், மனிதனோட பேரோ இல்லை மாடு, ஆடு, கோழி, கொக்கு எதை குறிக்குதோ இல்லையோ ஒரு பெயரை குறிக்குது. பெயர் சொல் ஒரு ஒரு பொருளோட பெயர் அது குறிக்குதுன்னா அதோட பெயர் சொல்ல அர்த்தம். வினைச்சொல்னா ஒரு செயலை குறிக்குதுன்னு அர்த்தம். அப்போ மாரி அந்த பெயர் சொல்ல உருமாறி வந்ததுன்னா அதுதான் வந்து வேற்றுமை. வேறு எதுவும் இல்லை. ஒரே இந்த ஒரு பாயிண்ட் தான் அதில் மாறி வரும். அதை மாறதுனால அதனுடைய பொருளும் மாறுது. சரிங்களா? இப்போ வந்து நண்பன் இப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது நண்பனை அப்படின்னு மாறி வருது பாருங்க. இப்போ நண்பனுக்கும் நண்பனை அப்படின்றதுக்கும் வித்தியாசம் அதிகம். என் நண்பன்ன்றதுக்கும் நண்பனை போன்றவன் அப்படின்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. என் நண்பன் அப்படின்னு சொல்றதுக்கும் நண்பனை போன்றவன் அப்படின்னு சொல்றதுக்கு வித்தியாசம் நிறைய இருக்குது. அதனோட பொருள் வந்து மாறுபடுது. சரிதானா? இப்போ அந்த பொருள் இதில் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ என்ற ஒரு உறுப்பு ஒன்று ஆடாயிருக்கு. இப்போ நண்பனால இதில் முடிஞ்சு போச்சு. அப்போ இங்கே என்ன வந்தது? என் ப்ளஸ் ஐ, அப்போ லை. சரிதானா? இதுதான் வந்துருக்கு. இப்போ இந்த உறுப்பு சேர்ந்ததுல ஐ, இதுதான் வந்து வேற்றுமை உறுப்புன்னு சொல்லப்படுது. இந்த பொருளால் தான் அந்த பொருளே மாறுது. அப்போ இந்த நண்பன் என்ற பெயர் சொல்ல இந்த நண்பனின் ஆனவனே இது வந்து செய்படு பொருளாக மாறிப்படும். செய்படு பொருளாக மாறிப்போகுது. சரிதானா? இந்த செய்படு பொருளாக மாறதுனால்தான் இதை வந்து வேற்றுமை அப்படின்னு சொல்லப்படுது. சரிதானா? இதை வந்து ஒன் பை ஒன்னா பார்க்கலாம்ப்பா. ஃபர்ஸ்ட்டு அதனுடைய உறுப்பு என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இதனுடைய உறுப்பு வேற்றுமைனா அதனுடைய உறுப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேற்றுமைக்கு ஒரு 5 உறுப்பு வந்திருக்கோம். ஐ, ஆர், கு, இன், அது, கண். இது வந்து வேற்றுமை உறுப்பு. சரிதானா? இது எத்தனை இருக்கு? 1 2 3 4 5 6 6 இருக்கு. சரிதானா? 6 வேற்றுமை உறுப்பு கொடுத்துக்கிறாங்க. சரிதானா? ஐ, ஆர், கு, இன், அது, கண். சரிதானா? இந்த வேற்றுமை உறுப்பு வந்து இப்போ பார்த்தோம்னா பெயர் சொல்லி இப்போ நண்பன் பார்த்தோம். அது கூட ஐன்னு சேர்ந்து வந்தது நண்பனை அப்படின்னு உருவ மாறுது. அப்போ அதை மாறும்போது என்ன போகுது? அதோட பொருள் மாறின உடனே அது என்ன சொல்றேன்னா செய்படு பொருள் அப்படின்னு சொல்லப்படுது. சரிதானா? அப்போ இந்த ஐயால் பூ இன் அது கண் இது எதனோட சேர்ந்து வருதோ அந்த வார்த்தை வந்து செய்படு பொருளாக மாறிவிடும். சரிதானா? இதுதான் வந்து வேற்றுமை. இந்த வேற்றுமை வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் வேற்றுமை, செகண்ட் வேற்றுமை, தேர்டு, 4th, 5th, 6th, 7th, 8th. சரிதானா? முதல்ல இருக்கிற வேற்றுமைக்கும் கடைசியில் 8வது ஆகிற வேற்றுமைக்கும் எந்த உருவுமே இருக்காது. சரிதானா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். முதல்ல வேற்றுமைனா என்ன? ஒரு பொருள் வந்து ஒரு பெயர் சொல்ல வந்து இந்த வேற்றுமை உறுப்பு, இந்த வேற்றுமை உறுப்பு ஐயா, பூயின், அதுகள் இந்த வேற்றுமை உறுப்பு எது கூட சேர்ந்து வருதோ அது வந்து செய்படு பொருளாக மாறிவிடும். அதுதான் வந்து வேற்றுமை சொல்லப்படுது. ஓகேவா? வேற்றுமை வந்து 8 வகைப்படும். முதல் வேற்றுமை, 2ஆம் வேற்றுமை, 3ஆம் வேற்றுமை, 4ஆம் வேற்றுமை, 5ஆம் வேற்றுமை, 6ஆம் வேற்றுமை, 7ஆம் வேற்றுமை, 8ஆம் வேற்றுமை அப்படின்னு சொல்லப்படுது. சரிதானா? இந்த 8 வேற்றுமைக்கும் முதல்ல இருக்கிற வேற்றுமைக்கும் லாஸ்ட்டாக 8th இருக்கிற வேற்றுமை 8வது வேற்றுமைக்கும் எந்த உறுப்புமே கிடையாது. சரிதானா? இப்போ நடுவில் இருக்கிற இது ஐயன்னு சேர்ந்து வந்தா அப்போ 2வது வேற்றுமை சொல்லப்படுது. ஆள்னு சேர்ந்து வந்ததுன்னா அந்த பொருளோட அந்த வார்த்தையோட ஆள் என்ற வேறு ஆடை வந்துன்னா அப்போ 3ஆம் வேற்றுமை. கூ என்ற ஆடை வந்து 4வது வேற்றுமை. இன்னும் அது கண் அதை போல சேர்ந்து வந்தோம்னா 5 6 7 8 அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ 8க்கு அப்படின்னா என்னன்னா இதை வந்து வெளி வேற்றுமை அப்படின்னு சொல்லப்படுது. வெளி வேற்றுமை சொல்லப்படுது. அதே போல ஃபர்ஸ்ட் இது முதல் வேற்றுமை அப்படின்னா எழுவாய், வேற்றுமை அப்படின்னு சொல்லப்படுது. சரிதானா? வேற்றுமை எத்தனை வகைப்படும் அப்படின்னு முதல் கொஸ்டின் கேட்டாங்கன்னா வேற்றுமை 8 வகைப்படும். அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகேவா? 2வது வேற்றுமை வந்து ஒரு கூட்டுக்காரனை கேட்குறாங்க அப்படின்னா என்னென்ன வேற்றுமை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெயர் சொல்லோடு வேற்றுமை உறவு சேர்ந்து வந்து
அது செய்படு பொருளாக மாறப்படுகிறது அப்படின்னா அது வந்து வேற்றுமை எனப்படுகிறது. 2வது பாயிண்ட். சரிதானா? முதல் வேற்றுமைக்கு எழுவாய் வேற்றுமை என்று மற்றொரு பெயர் உண்டு. அதே போல் 8வது வேற்றுமைக்கு வெளி வேற்றுமை என்று மற்றொரு பெயர் உண்டு. சரிதானா? இப்போ 1 by 1 முதல் வேற்றுமை என்ன, 2வது வேற்றுமை என்ன எக்ஸாம்பிள் கொடுத்து அதை நம்ம எப்படிலாம் சேர்ந்து வருது, அதுக்கான விதி எப்படி செயல்படுது, கிராமர் எப்படி செயல்படுது தமிழில் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஐமன்னு சொல்லிக்கலாம். ஐ கூட இன்னும் சில வார்த்தைக்கு சேர்ந்து வரும். ஆள் கூட இன்னும் சில வார்த்தைக்கு சேர்ந்து வரும். கூ இன் அதுக்கான அது கூட சேர்ந்து வரும். சரிண்ணா? அதே போல் வந்து எந்தெந்த ஒரு ஆக்கல் அழித்தல் செயல்படல் வினை செயல்படுது அந்த மாதிரி எந்தெந்த இடத்துல அது இந்த வேற்றுமை உறுப்புகள் பயன்படுது அப்படின்றத நம்ம இப்போ 1 by 1 பார்க்க போகிறோம். சரிதானா? இதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சினா தான் அது மாரி தான் அடுத்தது போனால் தான் உங்களுக்கு புரியும். புரிஞ்சா? வேற்றுமை வந்து கண்டிப்பாக முக்கியமானது. இது கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க இலக்கணத்தில். சரிதானா? சரி வாங்க இப்போ வந்து முதல் வேற்றுமை பார்க்கலாம். என்ன முதல் வேற்றுமை என்ன? முதல் வேற்றுமை முதல் வேற்றுமை அப்படின்னா என்ன? என்ன பார்த்து நம்ம முதல் வேற்றுமைக்கு எந்த உறுப்பும் கிடையாது. ஓகேவா? அதுக்கு பேர் என்னது? எழுவாய் வேற்றுமை. இதுதான் பார்த்து நம்ம இதான் எழுவாய்ன்னு சொல்லப்படுது. இதெல்லாம் எழுவாய் வேற்றுமை அப்படின்னு மற்றொரு பெயர் ஒன்று இருக்கு. எழுவாய் வேற்றுமை அப்படின்னு மற்றொரு பெயர் ஒன்று இருக்கு. கேட்பாங்க முதல் வேற்றுமை என்ன என்று அழைக்கப்படுகிறது அப்படிங்கன்னா எழுவாய் வேற்றுமை என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பெயர் சொல் செய்படு பொருள் பயனிலை அப்படி இருக்கும். பெயர் சொல் இருக்கும், பயனிலை முடிஞ்சிடும். இப்படி தான் இருக்கும். இது மட்டும்தான் வரும். இதை வேற எதுவுமே மாறி வராது. ஓகேவா? அது அந்த மாதிரி செய்படு பொருள் வந்துன்னா அந்த மாதிரி பெரும்பாலான சொற்றொடர்களில் எழுவாய் செய்படு பொருள் பயனிலை ஆகிய 3 உறுப்புகள் இடம்பெற்றிருக்கும். எழுவாயுடன் வேற்றுமை உறுப்புகள் எதுவும் இணையாமல் எழுவாய் தனித்து நின்று இயல்பான பொருளை தருவது முதல் வேற்றுமையாகும். முதல் வேற்றுமை எழுவாய் வேற்றுமை என்று குறிப்பிடுவார். ஓகேவா? இப்போ அதை பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா பாவை வந்தால், பாவை வந்தால் சொல்லப்படுது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பாவை அப்படின்னா யாரை குறிக்குது? பெண்ணை குறிக்குது. பெண் வந்தால் அப்படின்னா பெண் வந்தாங்க அவ்வளோதான். பொருள் கரெக்டாகுது. ஒரு எழுவாய் இது பாருங்க, ஒரு எழுவாய் இது எழுவாய். அதனால தான் எழுவாய் வேற்றுமை சொன்னால் இது பயனிலை. அப்போ ரெண்டுமே கரெக்டாக இருக்குது. சரிதானா? அப்போ இது முதல் வேற்றுமை. இதில் வந்து இப்போ நான் சொன்னோம்ல ஐ ஆல் கூ இன் அதுக்கன் எதுவுமே இதில் சேர்ந்து வரல பாருங்க. இந்த பாவை பக்கத்தில் ஐ வருதுல்ல, அந்த வையை பிரிச்சிங்கன்னா யூ பிளஸ் ஐன்னு வருதுல்ல, இந்த ஐ கணக்கு கிடையாது. ஏன்னா பாவைன்றது பெண்ணை குறிக்குது. இந்த ஐ இதில் வரல, இந்த ஐ தான் இங்கே சேர்ந்து வந்தது கிடையாது. அது தப்பான தப்பு. சாரி, இது தப்பு. இது அப்படி கணக்கு பண்ணக்கூடாது. ஓகேவா? இது வந்து பாவைனாவே அர்த்தம் என்னன்னா பெண்ணுன்னு அர்த்தம். பெண் வந்தாங்க அப்படின்னு சொல்ல வருது. சரி, நான் பாவைனா பெண்ணை குறிக்குது. பெண் வந்தால் அப்படின்றத அதுக்காக பாவை வந்தான்னு சொல்லப்படுது. இப்போ இந்த ஐ வந்து இதனோட ஐ கிடையாது. ஓகேவா? அந்த வேற்றுமை உருவோட ஐ கிடையாது, அது பாவையோட ஐ. சரினா? நாம வச்சுங்க, அதை மறந்து பாவை வந்தாலும் ஐயால் கூப்பிடுது. அதனால இது வந்து எழுவாய் வேற்றுமை, இரண்டாம் வேற்றுமை அப்படின்னு சொல்லக்கூடாது. அது வந்து ஐன்றது பாவை என்ன அந்த வேடோட வருது. அது வேடையாக தான் பாவை. ஆனால் ஒரு வேடை இந்த பாவையும் கூட அந்த ஐ சேர்ந்து வந்தாதான், இல்லை ஆள் சேர்ந்தா, இல்லை பாவையால் அப்படின்னா இந்த வந்து 3ஆம் வேற்று வரும். இப்போ இந்த பாவை போல பாவையால், பாவையால் பாவையால் நடந்தது அப்படின்னு சொன்னாலும் பாவையால் நடந்ததுன்னு நடந்தது. பாவையால் நடந்தது. இப்போ இந்த வருது ஒரு ஆள், இப்போ இதனோட ஆள் தான் இது. சரிங்களா? ஆனால் இப்போ இங்கே வந்து பாவைன்னா பெண்ணை குறிக்குது. இந்த பாவை வேற, இந்த பாவையால்ன்றது வேற. சரிங்களா? ஆள்னா அது பாவையால் தான் இந்த செயல் நடைபெறுது, பாவையால் செயல் முடிக்கப்பட்டது அப்படி கூட வச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ புரியுது பாருங்க. பாவையால் செயல் முடிக்கப்பட்டது, முடிந்தது, இல்லை நடந்தது அப்படின்னா அந்த பெண்ணால் தான் அந்த செயல் முடிஞ்சதுன்னு அர்த்தம். பாவை வந்தால்னா பாவை வர அப்படின்னா இது பெண்ணை மட்டும்தான் குறிக்குது. இந்த வேற்றுமை உறுப்பு வந்து குறிக்கல அப்படின்னு சொல்லப்பட்டு, இந்த வேற்றுமை உறுப்பு எதுவுமே இல்லைன்னா அது வந்து எழுவாய் வேற்றுமை சொல்லப்படுது, இல்லை முதல் வேற்றுமை என்று சொல்லப்படுகிறது. சரிதான்? இதுதான் ஃபர்ஸ்ட் வேற்றுமை. இதுக்கப்புறமா தான் செகண்ட் தேர்ட் தான் அதிகமான கண்டிஷன்லாம் அதிகமாக இருக்குது. சரிண்ணா? அடுத்த வேற்றுமைக்கு போகலாம்.
இரண்டாம் வேற்றுமை. இரண்டாம் வேற்றுமை. இப்போ இந்த இரண்டாம் வேற்றுமை என்ன அப்படின்னா முதல்ல பார்த்தோம்ல ஐ, அந்த வேற்றுமை உறுப்பு சேர்ந்து வருது தான் இதில் ஐ என்ற உறுப்பு வரப்படுது. சரிங்களா? இந்த ஐ என்ற உறுப்பு சேர்ந்து வருது வந்தால் அது வந்து இரண்டாம் வேற்றுமை உறுப்பு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. சரிங்களா? இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கபிலர் வருணரை புகழ்ந்தார். வருணரை புகழ்ந்தார். கபிலர் பருணரை புகழ்ந்தார் அப்படின்னா கபிலர் வந்து பருணரை புகழர். அப்ப இங்க பாருங்க இந்த ரை வருது பாருங்க, இந்த ரை தான் கணக்கு. அப்ப இந்த ரை என்னன்னு பிரிக்கலாம், இர் பிளஸ் ஐ. அப்ப இந்த ஐ வருது பாருங்க, இப்ப இந்த ஐ தான் கணக்கு. சரிதானே? இப்ப இந்த ஐ வந்துன்னா அப்ப இரண்டாம் வேற்றுமை உறுப்பு என்று சொல்லப்படுகிறது. இதுதான் சிம்பிளான கான்செப்ட், இதனுடைய கான்செப்ட். இப்போ இதுல வந்து எந்தெந்த இடத்துல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான இப்போ பாருங்க, இந்த நான் சொன்னல ஒரு பொருள் இருக்குதுன்னா இது பர்னர், கபிலர், இது பர்னர். கபிலன்றது அப்படியே எழுவாயா இருக்குது பாருங்க, கபிலர்னா கபிலர், அது அப்படியே பெயர் சொல்ல அப்படியே இருக்குது, எழுவாயா அப்படியே இருக்குது. ஓகேவா? இப்போ இந்த பர்னர் பார்த்தீங்கன்னா பர்னர் இதுதான் அவர் பேர், பர்னர் தான் அவரோட பேர். ஓகேவா? இப்போ இப்போ இந்த பாருங்க, கபிலர் பர்னர் புகழ்ந்தார். இப்படி சொல்ல வந்தா என்ன வருது, கபிலர் பர்னர் புகழ்ந்தார் அப்படின்னா என்ன, பர்னர் புகழ்ந்தார்னா என்ன அர்த்தம்? இது யாரை யார் புகழ்ந்தார் அர்த்தம் புரியுதா பாருங்க. கபிலர் பர்னர் புகழ்ந்தார் அப்படின்னா அர்த்தம் எதுவுமே புரியல. சரிங்களா? அப்ப இதுவும் பெயர் சொல் தான், கபிலரும் பர்னரும் பெயர் சொல் தான். அப்ப நம்ம வேறுபடுத்தி காட்டுறதுக்கு பர்னரை, இப்ப இந்த பர்னர் தான் இப்ப இறை எடுத்துட்டு பர்னரை புகழ்ந்தார். அப்ப இது கூட என்ன வந்து இது இரு பிளஸ் ஐ சேர்ந்து வருது. இப்ப இந்த ஐ சேர்ந்து வந்தனால்தான் அது செய்படி பொருளா மாச்சு. அதனுடைய கண்டிஷனே என்ன, இந்த யாரை புகழான்றதுக்கு மென்ஷன் பண்ணி காட்டணும் அந்த இடத்துல. சரிதானா? அப்ப வந்து பர்னர் தான் புகழறாங்க, கபிலர் வந்து பர்னரை புகழாரு. சரிதானா? அப்ப எதை வைக்கணும், அங்க ஐ போட்டனால்தான் அப்ப வந்து அந்த இடத்துல அந்த பெயர் சொல்ல வந்து செய்படி பொருளாக மாறுது. சரிதானா? அதனாலதான் இது இரண்டாம் வேற்றுமை உறுப்பு சொல்வேன். இப்போ இது எந்தெந்த இடத்துல வருது அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இது தெரிஞ்சு வச்சுங்க. பெரும்பாலும் கேட்கலாம், இது கேட்காம போகலாம். ஆனால் இது வந்து எல்லா இடத்துலையுமே ஆட்கள் இப்போ சொல்கிறோம்ல, இப்போ இது நான் சொல்கிறேன், அதுக்கான எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அங்கேயும் இந்த ஐ தான் வரும், ஆனால் அங்கே எங்கெங்கே வருது அப்படின்றதுக்கான ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அதை மட்டும் தெரிஞ்சு வச்சுங்க. ஆட்கள், அழித்தல், அடைதல், நீத்தல், ஒத்தல், உடைமை. சரிதானா? இப்ப இந்த இடத்தெல்லாம் அது வருது அப்படின்னு சொல்லப்படுது. எப்படின்னா ஆட்கள் ஒரு பொருளை உருவாக்குற இடத்துல வருது. இந்த ஒரு பொருளை உருவாக்குற அந்த இடத்துல வந்து ஐ என்ற வேற்றுமை ஒரு பயன்படுத்தி அந்த வார்த்தை வருது அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ இதெல்லாம் அதே மாதிரி அழித்தல் என்ற இடத்துலையும் வருது, அடைதல் என்ற இடத்துல, நீத்தல், ஒத்தல் அப்படின்னு உடைமை. இந்த மாதிரி இடத்துல வந்து இந்த ஐ என்ற வேற்றுமை உறுப்பு சேர்ந்து தான் வரும் அப்படின்னு சொல்லப்படுது. சரிங்களா? இப்ப பாத்தீங்களா, இதுக்கு ஆட்களுக்கு கொடுத்துறாங்க, கரிகாலன் கல்லணையை கட்டினார். சரிங்களா? கரிகாலன் கல்லணை கட்டினான். புரியுதுங்களா? இப்ப கரிகாலன் கல்லணை கட்டினான், இது கல்லணையை கட்டினான், ஐ வரணுங்க. அங்க போர்டு தெரியாது, கீழே கரிகாலன் கல்லணையை கட்டினான். சரிங்களா? இப்ப பாருங்க, அது போர்டு தெரியாதனால அழிச்சிட்டான், அந்த மேல போர்டு அதுக்கு தெரியாத. கரிகாலன் கல்லணையை கட்டினான் அப்படின்னு சொல்லப்படுது. சரிங்களா? கரிகாலன் வந்து கல்லணை கட்டினார் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு வேடு அந்த அதனுடைய தொடர் அதான் நான் பெண்டாய் எழுதுகிறேன். சரிங்களா? இப்ப இதுல வந்து ஆக்கள் அப்படின்னா நான் கல்லணை கட்டுறதுன்னா ஆக்கள் அர்த்தம், ஒரு பொருளை உருவாக்குறது அந்த ஆத்துக்கு ஆக்கள். அவ பாருங்க இந்த இடத்துல ஐ வந்து பாருங்க, கல்லணையை ஐ வந்து இ பிளஸ்
ஐ. இப்போ இந்த ஐன்ற அர்த்தம் அந்த இடத்துல வந்துருக்குல்ல, அதை தான் சொல்கிறாங்க. புரியுதா? அப்போ ஆக்கல்ன்ற இடத்துல வந்து அந்த ஐ என்ற உருவு பயன்படுது. அழித்தல்ன்ற இடத்துல அந்த ஐ என்ற உருவு பயன்படுது. அடுத்தல்ன்ற இடத்துல இந்த ஐ என்ற உருவு பயன்படுது. நீத்தல், ஒத்தல், உடைமை இந்த இடத்துல வந்து ஐ என்ற உருவு பயன்படுது. ஆனால் ஆக்சுவலாக என்ன வருது? ஐ என்ற உருவு தான் இங்கே வருது. சரி, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இந்த இரண்டாம் வேற்றுமைக்கு ஒரே ஒரு உருவு தான் ஐ என்ற உருவு. சரிண்ணா? இந்த உருவு தான் இங்கே வரும். சரிண்ணா? இதுக்கு ஆக்கல், அழித்தல், அடைதல், நீத்தல், ஒத்தல், உடைமை இந்த 6 இடத்துலையும் அந்த அந்த உறுப்பு வந்து சேர்ந்து வரும் அப்படின்னு சொல்லப்படுது. சரிண்ணா? இப்போ தான் இரண்டாம் வேற்றுமை உறுப்பு. இரண்டாம் வேற்றுமை உறுப்புனா அந்த ஐ என்ற உறுப்பு மட்டும் நான் போச்சு. சரிண்ணா? அதுக்கப்புறம் பாருங்க, அதுக்கப்புறம் ரெண்டாவது நெக்ஸ்ட் வந்து மூன்றாம் வேற்றுமை உறுப்பு. மூன்றாம் வேற்றுமை உறுப்பு. மூன்றாம் வேற்றுமை அப்படின்னா என்னங்க? அப்படின்னா ஒரே ஒரு தான் ஐ, ஆல். சரிங்களா? இதன் கூட வந்து ஒரு 2 உறுப்பு சேர்ந்து வரும். ஆல், ஆண், ஒடு, ஓடு அப்படின்னு சொல்லப்படுது. அந்த வேறுபாடு தெரிஞ்சு வச்சுங்க. ஆல், இது மட்டும் இல்லாம ஆண், ஓடு, ஓடு இதுவும் சேர்ந்து வருது அப்படின்னு சொல்லப்படுது. அங்க வந்து ஐயால், கூயின் அதுக்கு மட்டும் தான் சொன்னோம்ல. அந்த ஆள் கூட சப்போஸ் ஏதாவது ஒரு இடத்துல வந்து மாறி வரலாம். ஆண், ஓடு, ஓடு கரெக்டு தானே? ஆண், ஓடு, ஓடு கரெக்டு தான். ஆள், ஆண், ஓடு, ஓடு இந்த வேற்றுமை உறுப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உறுப்பு வந்து பயங்கர முக்கியமானது. இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. சரிண்ணா? ஏன்னா இதை வச்சு தான் அவங்க கொஸ்டினை கேட்பாங்க. இதை வச்சு தான் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். ஆப்ஷனை சூஸ் பண்ண முடியும் கிளாஸில், சாரி கொஸ்டின் பேப்பரில். நீங்கள் வந்து இது தெரியாம முடியுங்கன்னா எந்த வேற்றுமை அப்படின்னு நம்மளுக்கு தெரியாமலே இருக்கும். சரிண்ணா? இது மூன்றாம் வேற்றுமைக்கு ஆள், ஆண், ஓடு, ஓடு அப்படின்னு ஞாபகம் ஈஸியாக தான் இருக்கும். ஒரு 10 முறை படிச்சுன்னா 11 முறை கண்டிப்பாக ஞாபகம் வந்துடும். சரிண்ணா? இது ஞாபகம் வச்சுங்க. இதுக்கான எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, நான்காம் வேற்றுமை உறுப்புக்கு என்ன கொடுத்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து அதுக்கு முன்னே வந்து இதை கொஞ்சம் எந்தெந்த இடத்துல வருது அப்படின்றத ஒரு டெஃபினேஷன் சொல்லிக்கிறாங்க. கருவி பொருள், கருத்தா பொருள். கருவி பொருள், கருத்தா பொருள் அப்படின்னு சொல்லப்படுது. சரிண்ணா? இது வந்து 2 மூன்றாம் வேற்றுமையில் இது 1 இது 2 வகையாக சொல்லப்படுது. இதை வந்து இந்த கருவி பொருளை ஆள், ஆண் வரும். ஆள், ஆண் என்ற உறுப்பு பயன்படுத்தப்படுது கருவி பொருள். அப்படின்னா என்னன்னா, முதல் கருவி துணைக்கருவின்னு அழைக்கப்படுது. கரெக்டு தானே? கரெக்டு தான். முதல் கருவி, அதுக்கப்புறம் வந்து துணைக்கருவி. இந்த கருவி பொருள்ல இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா முதல் கருவி, ரெண்டாவது வந்து துணைக்கருவி. இது என்ன புரியுதுங்களான்னு தெரியல உங்களுக்கு. இப்போ வந்து முதல்ல மூன்றாம் வேற்றுமை உறுப்புனா வேணா ஆள், ஆண், ஓடு, ஓடு அப்படின்னு வந்து உருவு. இந்த உருவை ஞாபகம் வைத்தீங்க, ஓகே வச்சுக்கிங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இதை வந்து 2 விதமாக சொல்லப்படுது. ஒன்று கருவி பொருள், ஒன்று கருத்தா பொருள் சொல்லப்படுது. சரிங்க, ஓகேவா? ஏன் அதுனா எப்படி யூஸ் பண்ணுற வச்சு தான் அது சொல்லப்படுது. அதனால வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா? இப்போ ஆள், ஆண் வந்து இந்த கருவி பொருளை பயன்படுது. இப்போ முதல்ல அதுக்குள்ள கருவி பொருளை முதல் கருவி, துணைக்கருவி அப்படின்னு சொல்லப்படுது. அப்படின்னா நாங்கள் முதல் கருவி, துணைக்கருவி அப்படின்னா முதல்ல இதை பயன்படுத்துது. முதல் கருவினா என்னன்னா, தாமே எப்படி சொல்றது, மரத்தால் சிலை செய்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, கருவியே செய்யப்படும் பொருளாக மாறுது. மரத்தால் சிலை செய்தான், மரத்தால் சிலை செய்தான். சரிதானா? இப்ப இந்த மரத்தால் சிலை செய்தான் சொல்லப்படுது. சாரி, மரத்தால் சிலை செய்தான். அப்போ வந்து சிலை வந்து எது செய்யறாங்க? மரத்தை தான் செய்யறாங்க. ஓகேவா? மரத்தால் சிலை செய்தான் அப்படின்னா அந்த முதல் கருவினா மரமே வந்து அது வந்து செய்விட பொருளாக மாறிடுது. ஓகே, இந்த ஆள் என்ற வார்த்தை பாருங்க, மரத்தால், மரம். சரிண்ணா? மரம் என்னவா இருக்குது? அது கூட ஆள் சேர்ந்துருது. அப்ப மரத்தால் அப்படின்னு சொல்லப்படுது. சரிண்ணா? இப்ப இந்த மரத்தால் சிலை செய்தாங்க. இந்த மரம் தான் என்னுடைய செய்விடு பொருள். இப்ப சிற்பியால், உளியால் சிலை செய்தான். உளியால் சிலை செய்தான். இப்ப பாருங்க, சிலை செய்ய உளி தேவைப்படும். புரியுதுங்களா? அப்ப அது அதோட துணைக்கருவி. இங்கேயும் சிலை செய்யறாங்க. ஓகேவா?
இங்கேயும் சிலை செய்கிறாங்க, இங்கேயும் சிலை செய்கிறாங்க. ரெண்டுமே பார்த்துங்க. மரத்தால் சிலை செய்தாங்க அப்படின்னா நான் மரத்தில் சிலை செஞ்சு வச்சுக்கிறாங்க. ஓகே, அது வந்து மரம் தானே செய்விடு போல மாறி போச்சு. சிலை செய்கிறாங்க, ஆனால் எதை கொண்டு செய்கிறாங்க? ஒளியால் செய்கிறாங்க. ஒளியால் சிலை செய்தான். புரியுதா? இங்கே வந்து மரம் வந்து சிலையாக மாறி போச்சு. இங்கே ஒளியால் வச்சு ஒரு பொருள் செஞ்சுறாங்க. அப்போ இது துணைக்கருவின்னு நினைக்கப்படுது. இதைத்தான் வந்து ஒளியால் சிலை செய்தான் அப்படின்னு சொல்லப்படுது. நல்லா புரிஞ்சுங்க. இங்கே பாருங்க, இங்கே எல்லாம் இந்த ஆள் என்ற உறுப்பு தான் வருது. இங்கேயும் மரத்தால் தான் வருது, இங்கேயும் ஒளியால் தான் வருது. இந்த ஆள் வருதா, ரெண்டுத்துக்கு அதெல்லாம் கன்ஃபியூஷன் பண்ணாதீங்க. ஓகேவா? இங்கே ஒளியால் செய்வது பொருள் கிடையாது. இந்த ஒளியை வச்சு தான் ஒரு சிலை செஞ்சுக்கிறாங்க. ஆனால் மரத்திலே சிலை ஆகி போச்சு. மரத்தால் சிலை செய்தான். ஓகேவா? மரத்தால் சிலை செய்தான். இது ஒளியால் சிலை செய்தான். அந்த கருவியை கொண்டு, அந்த துணைக்கருவியை கொண்டு செய்தாங்க அப்படின்னு வந்து இது சொல்லப்படுகிறது. ஓகே, ஒன்றை செய்வதற்கு துணையாக இருப்பது துணைக்கருவி. சரிதானா? ஒன்றை செய்வதற்கு துணையாக இருப்பது துணைக்கருவி. இந்த கருவி வந்து துணையாக இருந்து மரம் தான், மரத்தை தான் சிலை செய்கிறாங்க. அதில் வந்து அந்த மரமே செய்விடு பொருளாக மாறி போச்சு. ஆனால் அது முதல் கருவி. சரிதானா? இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கருத்தா பொருள். இதில் வந்து ஏவுதல் கருத்தா மற்ற இன்னொன்று என்னன்னா ஈற்றுதல் கருத்தா. ஏவுதல் கருத்தா, ஈற்றுதல் கருத்தா. அப்படின்னா என்னன்னா ஒரு வேலையை நம்ம செய்ய சொல்லி ஏவுறது அப்படின்னா ஏவுதல் என்றோம். ஓகே, கரிகாலனால் கல்லணை கட்டப்பட்டது. ஓகேவா? கரிகாலனால் கல்லணை கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லுது. கரிகாலனால் கல்லணை கட்டப்பட்டது. பார்த்தீங்கன்னா கரிகாலன் இவர் இருக்கிறாரு, இவர் தான் கல்லணை கட்டினாரு, எல்லாம் தெரியும். ஆனால் அவர் கட்டலை, மற்றவங்கள்ட்ட சொல்லி வேற ஒரு ஆட்கள் மூலியமாக கட்டப்படுது. ஆனால் பேர் என்ன சொல்லப்படுது? கரிகாலனால் கட்டப்படுதுன்னு சொல்லப்படுது. ஆனால் கரிகாலன் பண்ணல. கரிகாலன் வந்து ஏவதுனால கூலி தொழிலாளர்கள் செஞ்சாங்க. சரிதானா? அந்த மாதிரி தான் கரிகாலன் கட்டப்பட்டது. அதனால இது ஏவுதல் கருத்தா. ஈற்றுதல் கருத்தானா சேக்கிழார் பெரிய புராணம் ஏற்றினார். சேக்கிழார் பெரிய புராணம் இயற்றினார். சரிதானா? இப்ப பாருங்க, ஈற்றுதல் கருத்தா அப்படின்னா சேக்கிழார் பெரிய புராணம் இயற்றினார்னு வச்சுக்க. பெரிய புராணம் யாராவது இயற்றப்பட்டது? சேக்கிழாரால இயற்றப்பட்டது. கருத்துனா சேக்கிழார் பெரிய புராணம் இயற்றினார். ஓகேவா? இப்ப சேக்கிழாரால பெரிய புராணம் இயற்றினார் சொல்லப்படுதுன்னா இது இவராலே செய்யப்பட்டது. பெரிய புராணத்தை இயற்றினார் சேக்கிழார், அவரே தான் செஞ்சார். அந்த வேலையை அவரே செஞ்சார், மற்றவங்களை வச்சு வேலை செய்யல. ஆனால் கரிகாலன் வந்து கல்லணை கட்டுன்னு மற்றவங்களை வச்சு தான் செஞ்சார். ஏவி அவங்க எல்லாம் இது மாதிரி பண்ணுங்க போங்க வாங்கன்னு அவர் சொல்லி அந்த வேலையை வாங்கி கல்லணை கட்டி முடிச்சாங்க. அந்த மாதிரி அதனால வந்து இதெல்லாம் ஏவுறதுனால ஏவுதல் கருத்தா, இது ஏற்றதுனால தானே செய்யறதுனால இது சேக்கிழார் புராணம் இயற்றினா சொல்லுது அவரால் செய்யப்பட்டது அப்படின்றது சொல்லப்படுது. இதுதான் வந்து ஆண் என்று வருது. இப்போ இந்த கருவி பொருள் கருத்தா ஒரு ரெண்டுமே ஆண் வரும். ஓகே, இந்த ஓடு அப்படின்றது வந்து மூன்றாவது வேற்றுமை உருவல ஓடு அப்படின்றது உடனிகழ்ச்சி பொருள் மட்டும்தான் வருமா. உடனிகழ்ச்சி உடனிகழ்ச்சி அப்படின்ற பொருள் தான் வந்து அந்த என்ன வரும், இந்த ஓடுன்ற உருவம் வந்து சேர்ந்து வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அது தாயோடு குழந்தை சென்றது. சரிங்களா? இயற்றினர் படம் இயற்றப்பட்டது. சரிதானா? இப்ப தாயோடு குழந்தை சென்றது அப்படின்னா ரெண்டும் ஒன்னா சேர்ந்து போறாங்க, உடனுடன் சேர்ந்து போறாங்களா, அதான் உடனிகழ்ச்சி பொருள். அப்ப ஓடுன்றது வருது பாருங்க, தாயோடு. இங்க வந்து ஓடுன்ற வார்த்தை வந்து வருது பாருங்க, தாயோடு ஓடு அப்படின்ற ஒரு
உறுப்பு வந்து சேர்ந்து வருது. அப்போ தாயோடு குழந்தை அப்படின்னா 2 பேரும் சேர்ந்து உடல்நிகழ்ச்சியோடு சொல்கிறாங்க. அப்போ உடல்நிகழ்ச்சி பொருள், அதான் உடல்நிகழ்ச்சி பொருள் என்ற அர்த்தம். அப்போ வந்து ஒடு ஓடுன்றது வரும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் 3ஆம் வேற்றுமை உறுப்பில். 3ஆம் வேற்றுமையில் எவ்வளவு இருக்குது. இதில் வந்து நீங்கள் வந்து இலக்கணத்தை நல்லா தெளிவாக படித்து வச்சுக்கிங்க, நாவெல்லாம் வைக்கக்கூடாது. சரிங்களா? 3ஆம் வேற்றுமை உறுப்புனா என்ன? ஆள் ஆண் ஒடு ஓடு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதான் உறுப்புனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே, அதை 2ஆக பிரித்தா ஆள் ஆண்ன்றது ஒரு உறுப்பாகும், ஒடு ஓடுன்னு தனியாக வரும். ஓகே, ஆள் ஆண் எதுக்கு பயன்படுதுன்னா கருவி பொருளுக்கும் கருத்தா பொருளுக்கும் பயன்படுது. ஓகேவா? இது 2த்துக்குமே தான் பயன்படுது. கருவி பொருளான முதல் கருவி, துணை கருவி. ஓகே, அந்த கருவியை செய்யப்படு பொருளாக மாறுதுன்னா முதல் கருவி. ஓகே, ஒரு கருவி துணை கொண்டு ஒரு பொருள் செய்யப்படுதுன்னா அது துணை கருவி. சரிங்களா? 2ஆச்சா? 3ஆவது கருத்தா பொருள். ஏவுதல் கருத்தா, ஏறுதல் கருத்தா. ஒரு வேலையை நம்ம செய்யாமல் மற்றவங்க விட்டு வேலை செய்ய வாங்குறது, வேலையை வாங்குறது, அது ஏவுதல் கருத்தா. நாமளே இறங்கி அந்த வேலை செய்யறது ஏற்றுதல் கருத்தா. முடிஞ்சு போச்சா? இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒடு ஓடு இந்த உறுப்பு ஏல வருதுங்கன்னா உடல்நிகழ்ச்சி பொருளில் வருதுன்னு அர்த்தம். சரிங்களா? அந்த உடல்நிகழ்ச்சி பொருள் என்னன்னு அர்த்தம்னா தாயோட குழந்தை சென்றது. அப்படின்னா தாயும் குழந்தை சேர்ந்து ஒன்றோட போகிறாங்க பாருங்க. இப்போ நான் ஒரு ஆள் என் கூட என் பிள்ளை வருது, அப்போ தந்தையும் மகனும் ஒன்றாக சென்றனர் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதே போல் அதான் உடல்நிகழ்ச்சி பொருள். சரிங்களா? அந்த மாரி வந்து சொல்லப்படுத்தா இதே உடல்நிகழ்ச்சி பொருள் 3ஆம் வேற்றுமை உறுப்பு. சரிங்களா? இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4ஆம் வேற்றுமை உறுப்பு போகலாம் வாங்க. நான்காம் வேற்றுமை உறுப்பு. சரிங்களா? இப்போ 4ஆம் வேற்றுமை உறுப்புனா என்ன? ஐ பாத்திரம், ஆள் பாத்திரம், இப்போ கூ, இப்போ இந்த கூன்று வரும். அது இல்லாமல் ஆக அப்படின்றதும் வரும், ஆக என்றதும் வரும். சரிங்களா? ஒரு சில இடத்துல வந்து ஆக என்ற உறுப்பும் சேர்ந்து வரும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது 4ஆம் வேற்றுமை உறுப்பு. இது ஒன்று அதே போல் தான். என்னென்ன கேட்டால் என்னென்ன உறுப்பு சேர்ந்து வருது அப்படின்றத கொடுத்துறாங்க. இது ஷார்ட்டாக கொடுத்து முடிச்சுட்டாங்க. அப்படியே என்ன உறுப்பு வருதுன்னா கூ என்ற உறுப்பு வருது, அது கூட வந்து ஆக என்ற சேர்ந்து வரும் அப்படின்னு சொல்லப்படுது. சரிங்களா? இப்போ வந்து இது எந்தெந்த இடத்துல வரும் அப்படின்றத கொடுத்துக்கிறாங்க. அதை பாருங்க. கொடை, பகை, கொடை, பகை, நட்பு, தகுதி, சரிங்களா? தகுதி, அதுவாதல், பொருட்டு, சரிங்களா? முறை, எல்லை, முறை, எல்லை. இப்போ பார்த்தோம்னா 2ஆம் வேற்றுமை உறுப்பு எதெல்லாம் சேர்த்து ஆக்கல், அழித்தல், ஒத்தல், உடைமை அப்படின்னு பார்த்தோம்ல, அதே போல தான் இதுவும். கொடை கொடுக்குற இடத்துல இந்த 4ஆம் வேற்றுமை உருப்படுது. பகை, நட்பு, தகுதி, அதுவாதல், பொருட்டு, முறை, எல்லை. இந்த 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 மாதிரி ஃபங்க்ஷன், இந்த மாதிரியான ஃபங்க்ஷன் எனக்கு நடக்கும்போது, ஃபங்க்ஷன்னா இந்த மாதிரியான செயல் நடக்கும்போது கொடைனா வாரி கொடுக்குறது, பகைனா ஒரு இப்போ பகையாளி எழுத்து போர் எடுத்து, அதே போல் நட்புனா நட்பு கொள்ளுதல், தகுதி, அதுவாக இதை பற்றி பேசப்படும் போது அந்த வார்த்தையில் வந்து கூ என்ற உறுப்பு இல்லை ஆக என்ற உறுப்பு சேர்ந்து வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது பாருங்க. கொடை அப்படின்னா வாரி கொடுக்குறது அப்படின்னு சொல்லலாம். முல்லைக்கு தேர் கொடுத்தான், முல்லைக்கு தேர் கொடுத்தான். முல்லைக்கு தேர் கொடுத்தான் அப்படின்னா என்னது? இந்த கூ என்ற வார்த்தை வருது பாருங்க. சரிதானா? அப்போ வாரி வழங்கும் போது முல்லைக்கு தேர் கொடுத்தான்ற போது அப்போ கூன்ற கருத்து வருது. அப்போ அந்த இடத்துல வந்து அந்த உறுப்பு வந்து செயல்படுத்துங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பகை, புகை, மனிதனுக்கு பகை, புகை மனிதனுக்கு பகை. எதுனா இப்போ வந்து மனிதனுக்கு அப்படின்னு வருது, மனிதனுக்கு இப்போ இந்த கூன்ற வார்த்தை வருது. அதே போல எல்லா இடத்துலையும் வரும். அப்போ இது 4ஆம் வேற்றுமை வந்து கூ ஆக. இது மட்டும்தான் நமக்கு தெரிஞ்சு வச்சணும். இது வேற எதுவும் தேவையில்லை.
இதில் இந்த ஒரு கண்டிஷன் தான். கூ பக்கத்தில் ஆக இந்த ரெண்டுமே வந்தனால 4ஆம் வேற்றுமை. முதல்ல வந்து 5 ஊர் தான் சொல்லியிருப்போம், 6 ஊர் தான் சொல்லியிருப்போம். ஐ ஆள் கூ இன் அது கண்ணு. சரிதானே? அந்த ஆள் கூட ஆள் ஆண் ஓடு ஓடு ஒரு சில இடத்துல வரலாம் அப்படின்றதுக்காக அது எக்ஸ்பிளன்ஸ் கொடுத்து சொன்னது. எந்த இடத்துல வரும்னு சொன்னோமா? முதல் கருவி துணைக்கருவி. ஓகேவா? ஏவுதல் கத்தா ஈட்டுறது கத்தா 2 பேருக்கு சொன்னோம். இப்போ கூ ஆக ரெண்டுமே வந்து 4ஆம் வேற்றுமை உறுப்பு. அது ஆகன்றது ஒரு சில இடத்துல வரும் அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கு. சரிதானே? இப்போ அதுக்கப்புறம் வந்து 5ஆம் வேற்றுமை உறுப்பு. இது மொத்தம் எல்லா இடத்துக்கும் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு அதை எக்ஸாம்பிள் எல்லாம் 2 மணி தான் சொல்லிடுறோம். ஓகேவா? இப்போ அது ஈஸியான தான். அது எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிள் எழுதினா டைம் தான் ஆகும், பார்த்தோம். வேறு எதுவும் இல்லை. எல்லாத்துக்கும் அதே கூ தான் வரும், இல்லை ஆகணும் வரும், வேறு எதுவும் மாறி வராது. ஓகேவா? அதனால தான் நான் அதை எழுதலை. சரிதானா? 5ஆம் வேற்றுமை உறுப்பு. ஐந்தாம் வேற்றுமை உறுப்பு. இதில் வந்து என்ன பண்ணா ஐ ஆர் கூ அதுக்கப்புறம் இன். இது கூட இன் இல்லு வரும், இன்னும் கூட இல்லுன்னு வரும். சரிதானா? இது வந்து இப்போ இந்த வார்த்தை சேர்ந்து வரும். ஏதாவது ஒரு சில இடத்துல இல்லுன்னு வரலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எதுக்கு? 5ஆம் வேற்றுமை உறுப்பு. இன்னும் மட்டும் தான் முதல்ல சொல்லியிருப்பேன். இப்போ இன்னும் பக்கத்தில் இல்லுன்னு வரலாம், ஒரு சில இடத்துல வரும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கோம். இது 5ஆம் வேற்றுமை உறுப்பு. சரிதானா? அது எந்தெந்த இடத்துல செயல்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள், ஒப்பு, சரிதானா, எல்லை, எது, ஏது, சரிதானா, ஒப்பு, ஏது. இதான் இந்த இடத்துல வந்து 5ஆம் வேற்றுமை உறுப்பு வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரிதானா? இந்த இடத்துல வந்து 5ஆம் வேற்றுமை உறுப்பு செயல்படும். இன்னும் இல்லை இல்லு வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் அப்படின்னா தலையையும் இழந்த மயில். நீங்கள் தலையின் இழந்த மயில். சரிதானா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தலையின் அப்பா இன்னும் வருது. சரிதானா? இதுதான் வந்து தலையின் இழந்த மயில் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஈன் வருது பாருங்க. அதே போல ஒப்பு, அதுக்கு என்ன எடுத்து பாம்பின் நிறம் ஒரு குட்டி அப்படின்னு சொல்றாரு. பாம்பின் நிறம் ஒரு குட்டி. இது தப்பாக கொடுத்துருவாங்க. ஒப்புதல்லாம் ஒன்று கம்பேர் பண்ணோம் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் வந்து புக்கில் வந்து பாம்பின் நிறம் ஒரு குட்டி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரிதானா? அது வேணாம், அது நான் அதுக்கான எக்ஸ்பிளேஷன் அப்போ நான் கூட சொல்கிறேன். ஓகேவா? பாம்பின் நிறம் ஒரு குட்டின்னா எப்படி அது கம்பேர் ஆகுது? பாம்பு இருக்குது, குட்டி இருக்குது. சரி, ஓகே. ஆனால் அதனுடைய நிறம் கொடுத்துருக்காங்க. அது தப்பான பிரிண்டிங் மிஸ்டேக் ஆகுது. சரிதானா? அது கீழே பார்த்தா எல்லை தமிழ்நாட்டின் கிழக்கு வந்து கிடையாது. தமிழ்நாட்டின் கிழக்கு வங்கக்கடல். சரிதானா? அப்ப கிழக்கு பக்கம் வங்கக்கடல் சொல்ல தமிழ்நாட்டில் எல்லை குறிக்குது பாருங்க. ஓகேவா? அந்த இன்னும் இங்க வருது பாருங்க, தமிழ்நாட்டின். சரிதானா? இதைத்தான் வந்து அவங்க 5ஆம் வேற்றுமை உறுப்புன்னு சொல்லப்படுது. இது இன்னும் வரும், இல்லுன்னு வரும், ஒரு சமயம் ஏதாவது மாறியும் வரும். ஓகேவா? ஏதாவது ஒரு இடத்துல இல்லு வரலாம் அப்படின்னு சொல்லப்படுது 5ஆம் வேற்றுமை உறுப்புல. இதைத்தான் வந்து அவங்க எக்ஸாம்பிளாக கொடுத்துக்கிறாங்க. சரிதானா? இதுக்கப்புறம் பார்த்தா 6ஆம் வேற்றுமை உறுப்பு. அந்த ஒப்புதலுக்கு ஒப்புதல் என்னன்னா ஒரு பொருளை இன்னொரு பொருளோட மற்ற பொருளோட ஒப்பிடுவது தான் அந்த ஒப்பு. அது வந்து வேற மாதிரி கொடுத்துறாங்க. ஆனால் அது தப்பு. அது சரிதானா? இப்ப 6ஆம் வேற்றுமை. ஆறாம் வேற்றுமை என்னங்க? ஐயால் கோயின் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் ஐயால் கோயின் பார்த்தது அதுன்றது தான் வந்து 6ஆம் வேற்றுமை. அது கூட வந்து என்னென்ன வரும்னா ஆதும் வரலாம், இல்லை ஆன்றதும் வரலாம். இதுவும் எல்லாமே சேர்ந்தது தான். ஆனால் அது மட்டும் தான் முதல்ல சொல்லப்பட்டிருக்கான்.
அது கூட ஆது ஆ இது ரெண்டும் சேர்ந்து வரலாம் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஒரு சில இடங்களில் வரலாம், அதனால தான் சரிதானே அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலாம் அப்படின்னு 6ஆம் வேற்றுமை போது அதுவும் வந்தாலும் அது ஆ ஆ அப்படின்னு வந்ததுன்னா அதுவும் 6ஆம் வேற்றுமை உறுப்பு தான். ஆ கிடையாது ஆ சரிதானா. இந்த உறுப்புலாம் வந்ததுன்னா அது 6ஆம் வேற்றுமை உறுப்பு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ராமனது வில் எக்ஸாம்பிள் என்ன போடுறாங்க, ராமனது வில் இதை சொல்லப்படுது. இந்த அதுன்னு வருது பாருங்க, இந்த அது வருதுல அதான் வந்து 6ஆம் வேற்றுமை உறுப்பு அப்படின்னு சொல்லப்படுது. இதுதான் வேற ஒண்ணு. இந்த உறுப்பு எங்க வருதோ அந்த வேற்றுமை அவ்வளவுதான். அது விருப்பு நீங்க படிச்சிட்டீங்கன்னா அவ்வளவுதான் உறுப்பு முடிஞ்சு போச்சா. 6ஆம் வேற்றுமை முடிஞ்சு போச்சா. அதுக்கப்புறம் 7ஆம் வேற்றுமை. ஏழாம் வேற்றுமை பார்த்தீங்கன்னா என்னன்னா ஐயால் கூயின் அது முடிச்சது, அதுக்கப்புறம் கண்ணு தான் வரும். கண் இது கூட வந்து மேல் கீழ் அப்புறம் வந்து இடம் சரிங்களா. இந்த இடம்லாம் வந்து தான் இந்த மாதிரி கண் மேல் கீழ் இடம் இதெல்லாம் வந்துன்னா இது 7ஆம் வேற்றுமை உறுப்பு. ஆனா வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருப்போம், கண் மட்டும் தான் சொல்லியிருப்போம். ஓகேவா. இந்த மேல் கீழ் இடம் அப்படின்னு எதுவும் சொல்லப்பட்டோம் சரிதானா. இப்போ இதுல வந்து சொல்லியிருப்போம். இதெல்லாம் ஒரு சில இடத்துல வரலாம், வராமலும் போகலாம். ஆனால் பெரும்பாலும் எது வரும், கண் தான் வரும் சரிதானா. அதனால வந்து அவங்க சொல்லிக்கிறாங்க கண் வந்து மேலையும் பார்க்குது கீழையும் பார்க்குது சரிதானா, ஒரு இடத்த நோக்கி பார்க்குது சரிதானா. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்ணு ஓகே மேலேயும் பார்க்குது கீழையும் பார்க்குது. ஷார்ட்கட்டு இது ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்ணு மேலே பார்க்குது கீழே பார்க்குது ஒரு இடத்த பார்க்குது சரிதானா. அப்போ இது இன்னும் சேர்த்து இதெல்லாம் சேர்த்தா இது எல்லாமே 7ஆம் வேற்றுமை உறுப்பு. கண் மேல் கீழ் இடம் இதெல்லாம் சேர்ந்தனா ஒரு 7ஆம் வேற்றுமை உறுப்பு. இதெல்லாம் இருந்ததுன்னா இந்த உறுப்பு சேர்ந்து ஆடாய் வந்துன்னா அது 7ஆம் வேற்றுமை உறுப்புன்னு சொல்லப்படுது சரிதானா. இதுக்கான எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துறாங்க கேட்டீங்கன்னா எங்கள் ஊரின்கண் மழை பெய்தது அப்படின்னு சொல்லப்படுது. எங்கள் ஊரின்கண் மழை பெய்தது இறைவன் கண் மழை பெய்தது அப்படின்னு சொல்லுது. எங்கள் ஊரின் கண் மழை பெய்தது. அந்த கண்ணு வருது இல்ல, இந்த ஊரின் கண் இதுதான் வந்து 7ஆம் வேற்றுமை உறுப்பு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த இல்லுன்ற இடத்துல வரும். அங்க வந்துன்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா அந்த வர இடத்துல வந்து என்னன்னா நீங்கள் இந்த நீங்களுக்காக வந்ததுன்னா நீங்கள் என்ற பண்பை கொண்டு வந்ததுன்னா அது 5ஆம் வேற்றுமை உறுப்பு கொடுக்கும். அப்படி இல்லாம வேற ஏதாவது பொருள் வந்துன்னா அப்போ வந்து இது 7ஆம் வேற்றுமை உறுப்பு குறிக்கும் சொல்லப்படுது. இந்த மாதிரியான ட்விஸ்டான வார்த்தை தான் டிஎன்பிஎஸ்சியில் கொஸ்டின் கேட்பாங்க. இந்த இல்லைன்ற வேர்டு வந்து 5ஆம் வேற்றுமை உறுப்புக்கும் வருது சரிதானா. அப்படின்னு பார்த்துருப்பீங்க. இப்போ 7ஆம் வேற்றுமை உறுப்புக்கும் வந்தாலும் வந்தா 7ஆம் வேற்றுமை உறுப்பு சொல்றீங்க. அதே 5ஆவது வந்தா 5ஆம் வேற்றுமை உறுப்பு சொல்றீங்க. எப்படிங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வந்து 5ஆம் வேற்றுமை. அப்ப நீங்கள் அப்படின்னா அர்த்தம் ஒரு பொருளை நீக்கிறோம் ஒரு இடத்துல இருந்து அப்பன்னும் போது அந்த இல்லைன்ற வேர்டு ஆடாய் வந்துன்னா அது 5ஆம் வேற்றுமை உறுப்பு. இந்த பண்பு நீங்கள் பண்பு இல்லாம வேற ஏதாவது பண்பு இருந்ததுன்னா அப்ப இது வந்து 7ஆம் வேற்றுமை உறுப்புன்னு அர்த்தம் சரிதானா. அந்த பண்பை வச்சுதான் அது மாறுபடுது. அப்ப நீங்கள்லாம் 5ஆவது வேற்றுமை உறுப்பு. அப்படி இல்லையா அந்த அங்க விட்டுருங்க, 7ஆவது வச்சுங்க இது இல்ல சரிதானா. இங்க வந்தா பாருங்க மீதி எந்த பண்பு வந்தாலும் சாரி அப்படி வச்சா ஞாபகம் வராது உங்களுக்கு. ஏன்னா அங்க ஒரு பண்பு தான், மற்ற எல்லாமே இங்க. அப்ப 5ஆவதுல இல்லுன்னு இருக்குன்னா நீங்கள் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. இல்லு கல்லு சரிதானா. அங்க அந்த நீங்கள் பண்பு வராம இருந்துன்னா அப்ப 7ஆம் வேற்றுமை உறுப்பு சொல்லி நினைச்சிங்க சரிதானா. அங்க அதை ஷார்ட் கட்டி வச்சுங்க. அப்போ வந்து 5ல் வச்சுங்க. அங்க இல்லுன்னு வருது இல்ல, அந்த இல்லுல நீங்கள் வந்துன்னா 5ஆம் வேற்றுமை, அப்படி இல்லையா 7ஆம் வேற்றுமை உறுப்புன்னு ஞாபகம் வச்சுங்க சரிதானா. இதான் வந்து 7ஆம் வேற்றுமை உறுப்பு. இதன் பிறகு பார்த்தீங்கன்னா 8ஆம் வேற்றுமை உறுப்பு. 8ஆம் வேற்றுமை சரிங்களா. இது வந்து வேற்றுமை உறுப்பு எதுவும் கிடையாது. இது வந்து என்ன சொல்லப்படுதா விழி வேற்றுமை அப்படின்னு சொல்லப்படுதுன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். விழி வேற்றுமை. இது என்ன எக்ஸாம்பிளா வரும் அப்படின்னு பார்த்தா ஒருத்தர் வந்து கூப்பிடுறது, அழைத்தல், வா கண்ணா வான்னு சொல்றாங்களா, கண்ணா வா, கண்ணா போ அப்படின்னு சொல்றோம்ல.
வார்த்தை முடியாமலே இருக்குது பாருங்க, புரியுதுன்னா இதான் வந்து விழி வேற்றுமை சொல்லப்படுது. ஒரு வார்த்தை முடியாமல் இருக்கும், ஆனால் செயல் தான் அது. ஆனால் வார்த்தை முடியல, கண்ணா வா கண்ணா போ அப்படின்னு சொல்ல, இங்கே வா இங்கே போ அப்படின்னு சொல்கிறல, அது அப்படின்றது தான் அது 8ஆம் வேற்றுமை, அது விழி வேற்றுமை என்று அழைக்கப்படுகிறது. இது ஒரு சிம்பிளாக இருந்தால் இது வேற்றுமை உறுப்பு எதுவுமே கிடையாது. இந்த அழைக்கிறத வச்சு தான், இந்த ஒரு ஏவலான அழைத்தல் அந்த மாதிரி பொருள் தான், அழைக்கிறது அந்த மாதிரி விஷயத்தான் இது பயன்படுது 8ஆம் வேற்றுமை. சரிங்களா, இதுதான் வந்து வேற்றுமை. இதன் பிறகு வேறு எதுவும் அவங்க கொடுத்துருக்க மாட்டாங்க. கரெக்டாக இதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்து நீங்கள் புக் பேக்கேஷன் அடிச்சு பாருங்கள், கரெக்டாக அடிக்கலாம். ஓகேவா, இதில் வந்து என்னென்னா வேற்றுமைனா என்ன, ஒரு பொருள் ஒரு பெயர்ச்சொல் இருக்குது, அந்த பெயர்ச்சொல்லோட அந்த உறுப்பு வேற்றுமை உறுப்பு வந்து ஆடாய் வந்துன்னா அது வந்து செய்படு பொருளாக மாறுது. அப்போ மாறும்போது அது வந்து வேற்றுமை என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுது. அந்த மாறத்துக்கான என்ன பொருள், என்ன வேடுனா அந்த ஐ ஆர் கு இன் அது கண், இந்த 6 வேடு. இந்த 6 வேடை வச்சு தான் அது எல்லாமே மாறுது, செய்படு பொருளாக மாறுது. அப்போ இந்த 6 பொருள் எங்கெங்கெல்லாம் வருதோ அப்போ அந்தந்த வேற்றுமை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்குள்ளே சில கண்டிஷன் கொடுத்துக்கிறாங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு இருக்காது, செகண்டுக்கு இருக்கும், செகண்ட் இருக்காது, தேர்ட்லேருந்து இருக்கும், ஐக்கு அப்புறம் ஆள் கூ இன் அது கண்ணுக்கு அதெல்லாம் கொஞ்சம் கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. சரிதானா, அதை என்னென்னு பார்த்துங்க. சரிதானா, இதுதான் வந்து வேற்றுமை என்று அழைக்கப்படுகிறது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக். ஓகேவா, இது உங்களுக்கு புரியல, கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கொஸ்டின் ரேஸ் பண்ணுங்கள், நான் அதுக்கான ஆன்சர் என்ன சொல்கிறேன், இல்லை மறுபடியும் நடத்துகிறேன் அந்த பாட்டை மட்டும். சரிதானா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். படித்தாக்கா ஞாபகம் ஏறாது, புரிஞ்சிங்கன்னா இது படிக்கவே தேவை. அப்படியே ஷார்ட்கட் போல் ஒரு எப்படி நடுவில் மட்டும்தான் முதல்ல வேற்றுமை உறுப்பு கிடையாது, லாஸ்ட்டு 8ஆவது வேற்றுமை கிடையாது, அப்போ 2லேருந்து ஆரம்பிக்குது, அப்போ ஐயால் கோயின் அது கண்ணு, இது கூட என்னென்ன உறுப்பு சேர்ந்து வருது அப்படின்றத ஒரு நீங்கள் ஞாபகம் வச்சுன்னா வேறு எதுவுமே தேவையில்லை, எல்லாமே அடிச்சிடலாம். சரிதானா, அது எங்கெங்கே நடைபெறுதுன்றதுக்கு அந்த 5வது உறுப்பு இல்லு இருக்குதுல்ல, அப்போ தான் நமக்கு தேவைப்படுது. அந்த இல்லுக்கு எதுக்குன்னா நீங்கள் என்ற பண்பு பாருங்க வந்தால் தான் அந்த இல்லை அங்கே 5ஆம் வேற்றுமை உறுப்பு அப்படின்னா அது 8ஆம் வேற்றுமை உறுப்பாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. அது ஒரு கண்டிஷன் கொஞ்சம் ஒரு கிரிட்டிக்கான அந்த கண்டிஷன் தான், ஆனால் அதை ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா அங்கே தான் நம்ம டிஎன்பிசியில் கொஸ்டின் கேட்பாங்க, புரியுதுங்களா. இதான் இலக்கணம். இதன் பிறகு எதுவும் கொடுத்தோம்னா அதுக்கப்புறம் 5th யூனிட் தான் நம்ம போகிறோம். சரிங்களா, 5th யூனிட்டை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.